ஆக்சுவலாக இப்போ இந்த திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கான பிளான் என்னன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா அடுத்த எம்ஜிஆர் விஜய் தான் கண்டினியூஸாக தொடர்ந்து அவரே தான் அடுத்த ஒரு 15 20 வருஷத்துக்கு ஆட்சியில் இருப்பார். அப்போ இந்த ரெண்டு திராவிட திருட்டு கட்சிகளுமே அழிஞ்சு போயிடும். திமுகவும் அதிமுகவும் இதுக்கு மேலே ஆட்சிக்கு எந்த காலத்திலையும் வர முடியாது அப்படிங்கிற லெவலில் போயிடும். ஸோ அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாவேக்காக ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்று கூடியிருக்காங்க. இதுக்கு பிஜேபி ஏன் உடந்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேக்கா காங்கிரஸ் வந்துட்டு கூட்டணி வச்சிருக்கிறதுனால என்டையர் சவுத் இந்தியாவுக்கும் அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கும் ப்ராப்ளம் வரும். ஏன்னா காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால காங்கிரஸ் தான் இப்போ ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால் திமுக, அதிமுக, பிஜேபி இந்த 3 பேர்த்தோட அரசியல் எதிர்காலமுமே ப்ராப்ளமாக இருக்குது, பாதிப்பு வரும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அதிமுக, திமுக, பாஜக இந்த 3 பேரும் சேர்ந்து விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் ஏதாவது ஒரு திருட்டு வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க.